ஏன் சூரா கஃப் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டும் என்று நபி கூறினார்கள்? வெள்ளிக்கிழமை சூரா கஃப் ஓதுகிறவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை ஒளி கொடுக்கப்படும். அதாவது இந்த நூர் என்பது ஆத்துமாவுக்கு வரும் ஒளி, வழிகாட்டுதல், பாதுகாப்பு. ஒரு வாரம் முழுதும் அல்லாஹ்வின் கருணை, அறிவு, அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் வரும் சோதனைகள் மற்றும் தவறான வழிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். 2 தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். 3 இறுதி கால அசம்பாவிதங்களிலிருந்து பாதுகாப்பு, அல்லாஹ்வின் கருணையும் நூறும் கிடைக்கும் என்று நபி கூறினார்கள். மக்காவில் குறைஷியர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதை உண்மையாக நம்பவில்லை. அவரை எப்படி மறுப்பது, எப்படி மக்கள் முன்பு இழிவுபடுத்துவது, குறைத்து நிலை காட்டுவது என்பதில் மட்டும் ஆர்வம் கொண்டார்கள். அதற்காக அவர்கள் ஒரு மனிதனால் சொல்ல முடியாத மறைமுகமான ரகசிய விஷயங்களை நபியிடம் கேட்டு சோதித்து இழிவுபடுத்த முடிவு செய்தார்கள். ஆனால் எப்படி சோதிப்பது என்று அவர்களுக்கு தெரியாததால் யூத அறிஞர்களிடம் சென்று இதை பற்றிய அறிவு யூதர்களிடம் தான் இருக்கிறது என்று நம்பினர். உடனே யூதர்களிடம் சென்று குறைஷியர்கள் கேட்டது, முஹம்மத் என்பவர் நான் நபி என்கிறார், இது உண்மையா? அவரை எப்படி சோதிக்கலாம் என்று யூதர்களிடம் கேட்டார்கள். யூதர்கள் பதிலளித்தனர், அவரிடம் 3 விஷயங்களை பற்றி கேளுங்கள். அவர் உண்மையான நபி என்றால் அல்லாஹ் அவருக்கு சரியான பதில் அளிப்பான். இல்லை என்றால் அவரிடம் பதில் இருக்காது. அதில் மிக முக்கியமான ஒன்று அஷ்ஹாபுல் கஹ்ஃப், அதாவது குகையில் தஞ்சமடைந்த இளைஞர்களின் வரலாறு. 2 துல்கர்னைன் அவர்களை பற்றி, 3 ரூஹ், அதாவது உயிரை பற்றி. இது காலத்தால் மறைக்கப்பட்ட விஷயங்கள், யாராலும் தெளிவாக சொல்ல முடியாத ஒரு கதை. இதை கேட்டவுடன் குறைஷி தலைவர்கள் மகிழ்ச்சியுடன் மக்காவிற்கு திரும்பி வந்து நபிக்கு முன்னால் நின்று கொண்டு மக்கள் எல்லோரும் இருக்கும்போது சவால் செய்பவரை போல கேட்டார்கள், நீ உண்மையான அல்லாஹ்வின் தூதர் என்றால் இந்த குகை இளைஞர்கள் யார்? அவர்கள் எப்படி குகைக்குள் சென்றார்கள்? எத்தனை காலம் இருந்தார்கள்? அவர்களின் உண்மை வரலாறு என்ன? உடனே நபி அவர்கள் மிக மென்மையாகவும் நம்பிக்கையுடனும், நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்ஷா அல்லாஹ், அதாவது அல்லாஹ் நாடினால் என்று கூற மறந்துவிட்டார். அல்லாஹ் இதை ஒரு பாடமாக மாற்றினான். அடுத்த 15 நாட்கள் வரை வஹி வரவே இல்லை. மக்காவின் மக்கள் பேசத் தொடங்கினர். முகம்மதுக்கு பதில் தெரியவில்லை. அல்லாஹ் அவனுடன் இல்லை. இதனை கேட்டு நபி மிகுந்த கவலையில் இருந்தார். 15 நாட்களுக்கு பிறகு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் மற்றும் சூரா கஹ்ஃபின் தொடக்க ஆயத்துக்களை கொண்டு வந்தார். அதில் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எந்த செயலையும் கூறாதீர்கள் நபியே என்று கூறினார். இந்த ஞாபகம் நபிக்கு மட்டுமல்ல, மனிதகுல சமூகத்திற்கும் ஒரு பாடம். பிறகு சூரா அல் கஹ்ஃப் இறக்கப்பட்டது. அதில் குகைவாசிகள் பற்றிய முழுமையான, உண்மையான, யாரும் மறுக்க முடியாத வரலாறு வெளிப்படையாக அருளப்பட்டது. அவர்கள் இளைஞர்கள் தங்கள் மக்களை விட்டு தவ்ஹீதை காப்பாற்ற குகைக்கு சென்றார்கள். அல்லாஹ் அவர்களை நூற்றாண்டுகள் உறக்கத்தில் பாதுகாத்தான். பின்னர் மீண்டும் எழுப்பினான். அவர்களின் எண்ணிக்கை பற்றிய விவாதம், அவர்கள் செய்த துவா, அவர்கள் சந்தித்த சோதனை, இவையெல்லாம் 1000 ஆண்டு பழமையான நிஜத்தைப் போல குர்ஆன் தெளிவாக தெரிவித்தது. இதற்காக நபி எதையும் தான் கற்பனை செய்து சொல்லவில்லை. அல்லாஹ் நேரடியாக வேதமாக வெளிப்படுத்தினார். இதை பார்த்த குறைஷும் யூத அறிஞர்களும் வாயடைத்து போனார்கள். ஏனெனில் அவர்களுக்கே முழு விவரம் தெரியாது. ஆனால் இறைத்தூதர் மிகச் சிறப்பாகவும் தவறில்லாமல் கூறினார். இதுவே அவருடைய நபித்துவத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாக உறுதியாக நின்றது. மேலும் அல்லாஹ் இந்த கதையின் மூலம் நபிக்கு ஆறுதல் அளித்தான். உன்னுக்கு முன்பும் உண்மைக்காக இளைஞர்கள் துன்பப்பட்டார்கள். நீயும் உண்மையில் நிலைத்திரு. என் பாதுகாப்பு எப்போதும் உனக்கே என்று நபிக்கு அல்லாஹ் ஆறுதல் கூறினான்.